நீதியரசர் செல்வம் அவர்களின் அமர்விலே என்னுடைய ரிட் மனுவை பார்ட்டியின் பெர்சனாக தாக்கல் செய்தேன். ஜஸ்டிஸ் செல்வம் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து இது தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியது என்று அவர் ஆணை பிறப்பிக்கிற போதே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேரடியாக இதிலே ஈடுபட வேண்டும், வருவாய்த்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்தி அதே போல எல்லா ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் நீதியரசர்கள் நீதித்துறையில் உள்ளவர்கள் போய் மேற்பார்வை செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னதோடு நீங்களே நேரடியாக உங்கள் கட்சியினுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு பொதுமக்களை அழைத்துக் கொண்டு இதில் நேரடியாக நீங்கள் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு அது ஊக்கமளிக்கும் என்றார். அதுபோல 9 மாவட்டங்களில் காலை 7 முதல் இரவு 7 மணி வரையிலும் கடப்பாறை, ரம்பம், அதை வேரோடு கிள்ளி எறிவதற்கு தேவையான சாதனங்கள் அவற்றை வைத்துக் கொண்டு நான் ஈடுபட்டேன். கொளுத்தும் வெயிலும் கூட ஈடுபட்டேன். மிகவும் அதை வரவேற்றார். திரும்ப நான் நீதிமன்றத்துக்கு வந்தபோது பிறகு ஐடிஐ எங்க கவர்னர் மாளிகையை சுற்றி இருக்க இடத்துல இருக்க மான்கள்லாம் இது வேறு சீமக்கர்களை அகற்றிட்டா மான்கள்லாம் உயிரோடு இருக்க முடியாது என்று அறிவுக்கு பொருத்தமில்லாத வாதத்தை வைத்து ஒரு ஸ்டே வாங்கினாங்க. பிறகு அந்த ஸ்டே உடைச்சிட்டோம். சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கே வந்துச்சு. நான் தொடர்ந்து எல்லா அமர்வுகளையும் கலந்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக நீதியரசர் சதீஷ்குமார், நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அமர்வில் வந்தது. கடந்த முறை ஏற்கனவே போடப்பட உத்தேசித்துள்ள ஆணைகளோடு இன்னென்ன திட்டங்களை எல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சஜஷன்ஸ் என்னுடைய ஆலோசனைகளை கொடுத்தேன். இன்றைக்கு நீதியரசர்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்கார்பரேட் செய்யப்பட்டு விட்டது இந்த தீர்ப்பிலே என்று சொன்னார். அந்த முழு ஆணையும் கைக்கு வர இருக்கிறது. நான் அவரிடம் சொன்னேன், மொத்த தமிழ்நாடும் நீதியரசர்களே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஐ myself will involve in this என்றவர் என்னால் முடிந்த அளவுக்கு என்னோடு பலரையும் திரட்டி கொண்டு கிராமங்களுக்கு போய் இதை அகற்ற வேண்டும், அதில் ஈடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கேரளாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பின்பற்றலாம். அங்கே சீமக்கருவை எங்கேயும் பார்க்க முடியாது. முளைக்கும் போதே தூர்ல இருந்து வேர்ல இருந்தே எடுத்து பிடிங்கி போட்டுருவாங்க அந்த ஸ்டேட். அதனால ஆறுகள், நதிகள், தண்ணீர் வெள்ளமா ஓடுறது மட்டுமில்ல, இதை உள்ளே அவங்க பிரவேசிக்க விடலை. ஆனால் இங்க 60ல கொண்டு வந்து இது